சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் என வாழ்ந்திருந்த காதலன் சுரேஷ். தருண், வேலுச்சாமி என குறுக்கே வந்து கேட் போட்ட இரண்டு பழைய காதலர்கள். பழைய காதலர்களுடன் சேர்ந்து புதிய காதலன் சுரேஷை கழுத்தறுத்த சுந்தரி. தமிழ்நாட்டில் சமீபமாகவே கொலை வழக்குகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்கதையாகிக்கிட்டே போயிடுச்சு. ஒரு நாளில் பல கொலை வழக்குகள் தொடர்ந்து நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கொலையை விசாரிக்க அதுக்கு பின்னாடி பல கும்பலே அதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட விஷயங்கள் நிறைய கொலை வழக்குகளில் தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் சிவகாசியை சேர்ந்த பிரபல ரவுடி அவருடைய காதலி வீட்டில் இருக்கும்போது 5 நபர்கள் உள்ள பூந்து சராமாரியை வெட்டி கொன்ன ஒரு கொலை சம்பவம் அங்கே அரங்கேறியது. இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக அந்த 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது இந்த ரவுடியோட காதலியே இதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு இவரை தீர்த்து கட்டின விஷயம் வெளியே வந்தது. இந்த கொலைக்கு முக்கியமாக 3 காரணங்கள் சொல்லப்படுது. இந்த கொலை எப்படி நடந்தது, இவங்க எதுக்காக இவங்களை கொல்லணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் ஆலவூரை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தது. இவருக்கும் சிவகாசி முனீஷ் நகரை சேர்ந்த சுந்தரி என்பவருக்கும் காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் லிவிங் டுகெதரில் ஒன்றாக இருந்து வந்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி இரவு சுந்தரி வீட்டில் சுரேஷ் தங்கியிருந்த போது அப்போது சுந்தரி வீட்டுக்குள் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் சுரேஷை சாகும் வரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவத்தை மாரநேரி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தொடங்கினர். சுரேஷ் கடந்த மார்ச் மாதம் திருத்தங்கல் நெல்லுக்குத்து பாறையை சேர்ந்த குணசேகரன் என்பவரை கொலை செய்து ஜாமீனில் வெளியே வந்தது தெரிய வந்தது. அந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்கவே குணசேகரன் தம்பி மதனகோபால் கூட்டாளிகளுடன் சேர்ந்து சுரேஷை வெட்டி கொலை செய்துள்ளனர். கடந்த 18ஆம் தேதி மதனகோபால் கூட்டாளிகளான தனசேகரன், சூரிய பிரகாஷ், தருண், முத்துப்பாண்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வீட்டுக்குள் இப்படி ஒரு கொடூர கொலை நடந்திருக்கிறது. ஆனால் வீட்டின் கதவுகளோ ஏதும் உடைத்ததற்கான எந்த தடயமும் இல்லை. இதனால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் கைதான 5 பேரிடம் விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்த அன்று சுரேஷ் அந்த வீட்டில்தான் இருக்கிறார் என உங்களுக்கு அந்த நள்ளிரவில் தகவல் கொடுத்தது யார் என கைதான தருண் என்பவரிடம் போலீசார் கேள்வி கேட்டபோது சுரேஷ் காதலி சுந்தரியே ஆள்காட்டியாக செயல்பட்டது தெரிய வந்தது. கணவனை இழந்து தனியாக வாழ்ந்து வரும் சுந்தரிக்கு ஏற்கனவே வேலுச்சாமி என்பவருக்கும் தருண் என்பவருடனும் இன்ஸ்டாகிராமில் காதல் மலர்ந்து அவ்வப்போது இருவரும் சுழற்சி முறையில் லவ்ஸ் பண்ணி வந்தது தெரிய வந்தது. அப்போதுதான் 3வது ஆளாக சுரேஷ் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். சுரேஷ் அடிக்கடி சுந்தரி வீட்டில் வந்து தங்கி செல்வது வாடிக்கையாகி உள்ளது. இதனால் தருண் மற்றும் வேலுச்சாமி இருவரும் சுந்தரியை சந்திக்க முடியாமல் சுற்றி வந்துள்ளனர். சுரேஷ் மிரட்டலுக்கு பயந்து அவர் பிடிக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார் சுந்தரி. இதனால் கடும் கோபத்தில் இருந்த 3 பேரும் சுரேஷை போட்டு தள்ள முடிவெடுத்தனர். அப்போதுதான் மதனகோபாலுடன் கைகோர்த்தது தெரிய வந்தது. ஆல்ரெடி அண்ணனின் கொலைக்கு பழிவாங்க காத்திருந்த மதனகோபாலுக்கு சுந்தரி மற்றும் 2 பேர் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளனர். சம்பவம் நடந்த அன்று இரவு குடிபோதையில் வந்த சுரேஷை இன்னும் சரக்கு ஊற்றி மட்டையாக்கி இருக்கிறார் சுரேஷின் காதலி சுந்தரி. தனது 2 காதலர்களுக்கும் சுரேஷ் புல் போதையில் மட்டையாகி உள்ளதை தெரிவித்துள்ளார் சுந்தரி. இதையடுத்து வேலுச்சாமி, தருண், மதனகோபால் 6 பேர் கொண்ட கும்பல் சுந்தரி வீட்டிற்கு சென்று அங்கு போதையில் மட்டையாகி கிடந்த சுரேஷை கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த கொலை சம்பவத்தில் சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் சுந்தரி மற்றும் தருண் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சினிமா பாணியில் முக்கோண காதல் செய்த சுந்தரி இப்போது கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். கணவனை இழந்த பல பெண்கள் சமுதாயத்தில் வெற்றிகரமாக இருக்கும்போது இதுபோல் சில பேர் அற்பத்தனமான காதலில் சிக்கி சின்ன பின்னமாகி விடுகிறார்கள். ஒரு கொலையை செய்தவர் மட்டுமில்லாமல் அதை தூண்டியவர், ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் அனைவருமே இந்த வழக்கில் சிக்கி உள்ளனர்.